Hi guys, வணக்கம். வெல்கம் டு ரிவ்யூ சொல்லுமா சார் சேனல் அண்ட் திஸ் இஸ் யுவர் அரவிந்த். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படத்தோட ரிவ்யூ இஸ் பருவு. ஸோ ஜி5ல இப்போ லேட்டஸ்டாக ரிலீஸ் ஆன வெப் சீரிஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரிவ்யூக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் வாங்க ரிவ்யூக்குள்ள போகலாம். ஓகே, பருவு. ஸோ இது வந்து ஒரு வெப் சீரிஸ். ஸோ இப்போ லாஸ்ட் ஃப்ரைடே வந்து ஜி5ல ரிலீஸ் ஆன வெப் சீரிஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ரீசெண்டாக கூட நிவேதா பெத்துராஜ் வந்து அந்த ஒரு கார் சீக்வன்ஸ் அந்த போலீஸ் கேஸான மாதிரி ஒரு நியூஸ் வந்திருக்கும், ஒரு வீடியோ வந்திருக்கும். ஸோ அது வந்து இந்த படத்தோட சீரிஸோட ப்ரொமோஷன் தான் அப்படின்னு சொல்லலாம். ஸோ படமும் அதோட ரிலேட்டட் தான் ஆக்சுவலாக. எப்படின்னா லைக் மோஸ்ட்லி இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஒரு தெலுங்கு ஃபிலிம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ தமிழில் மட்டும் டப் மட்டும் பண்ணியிருக்காங்க. அண்ட் மோஸ்ட்லி எல்லாருமே தெலுங்கு ஆக்டர்ஸ். நிவேதா பெத்துராஜ் மட்டும் தான் நம்ம தெரிஞ்ச ஒரு ஆக்டர்ஸ் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த படத்தில் மிச்சம் எல்லாருமே மோஸ்ட்லி தெலுங்கு அவங்க தான். அண்ட் என்ன மாதிரி ஸ்டோரி இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிவேதா பெத்துராஜ் வந்து ஒரு இன்டர்கேஸ்ட் மேரேஜ் மாதிரி பண்ணிக்கிறாங்க. ஸோ வீட்டை விட்டு வெளியே வந்து அவங்க லவ் பண்ண பையனை மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அந்த பிரச்சனையில அவங்க வீட்டை விட்டு வெளியே வந்துட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க ஒரு பெரியப்பா இறந்து போயிடுறாங்கன்ட்டு அவங்கள வந்து அவங்களோட கசின் ஒருத்தன் வந்து ஊருக்கு கூப்பிட்டு போக காரில் வந்து கூப்பிட்டு போயிட்டு இருக்கான். ஸோ அந்த டைம்ல கொஞ்சம் பிரச்சனையாகி அவனை வந்து கொண்டுடுறாங்க. அந்த கசினை இவங்க 2 பேரும் சேர்ந்து கொண்டுடுறாங்க. ஸோ கொண்டுட்டு அவனை அந்த டிக்கியில மறைச்சு வச்சுட்டு எப்படிலாம் சுத்துறாங்க, லைக் எப்படிலாம் அதுக்கு தப்பிக்கணும்னு பார்க்குறாங்க அந்த கேஸ்ல இருந்து அப்படின்றது தான் ஒரு ஃபுல் வெப் சீரிஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த கொலையிலேருந்து அவங்க எப்படியாவது தப்பிச்சிடுறாங்களா இல்லையா அப்படின்றதான். ஸோ என்னென்னலாம் பிளான் பண்ணுறாங்க, எப்படிலாம் ஐடியா பண்ணி அதை மாற்றுறாங்க, மேனிபுலேட் பண்ணுறாங்க, அந்த மாதிரிலாம் வரும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ டோட்டல் வந்து ஒரு 8 எபிசோட்ஸ் இருந்துச்சு. ஸ்டார்டிங் கொஞ்சம் நல்லா தான் போச்சு, லைக் ஒரு ஒன் ஆர் 2 எபிசோட்ஸ் கொஞ்சம் ஓகேவா நல்லா போச்சு ஸ்க்ரீன் பிளே. அதுக்கப்புறம் என்னன்னா ஒரு மாதிரி லோ ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஒரே கதையை திரும்ப 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 காமிச்ச மாதிரியே இருந்துச்சு. ஒரு ஸ்க்ரீன் பிளேல ஒரு மாதிரி மூவே ஆகலை. ஒரு இடத்துக்கு வரைக்கும் போயிட்டு அங்கேயே சுற்றிக்கிட்டே இருந்துச்சு கதை. அதை விட்டு வெளியே வாங்கினா அதுக்கப்புறம் என்னடா நடக்குதுன்னு காட்டுங்கிறானா அதை கடைசி எபிசோட்ல தான் காட்டலாம். ஸோ அதான் அந்த ஒரு வெப் சீரிஸ் இருக்குமே ஒரு ஸ்க்ரீன் பிளே வாண்டடாக திரிச்ச மாதிரி நல்லாவே தெரிஞ்சது அப்படின்னு சொல்லலாம். ஸோ சும்மா ஓட்டி டக்குன்னு வேணால் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ மொதல் ஒரு 2 எபிசோட் நல்லா இருந்துச்சு. லாஸ்ட் எபிசோட் கொஞ்சம் எல்லா பாயிண்ட்ஸையும் கனெக்ட் பண்ணுறதுனால அந்த எபிசோட் நல்லா இருந்துச்சு. மிச்சம் நடுவில் இருந்து எல்லாமே ரொம்ப ஸ்லோவாக தான் போச்சு. ஒரு மாதிரி அதான் லைட்டாக போர் அடிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக போர் அடிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ப்ராப்ளி வந்து அவங்க ஏதாவது ஒரு ட்விஸ்டோ இல்லை ஒரு ஐ மூமெண்ட்ஸ் இல்லை த்ரில்லிங் பாயிண்ட்ஸ் அந்த மாதிரி ஏதாவது வச்சுருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். ஒரு 2 இடத்துல மட்டும்தான் ஸ்க்ரீன் பிளே வந்து ஒரு மாதிரி ஃபாஸ்ட்டாக போகும்போது என்ன நடக்குது நம்மளை இதாகிற மாதிரி இருந்துச்சு. ரொம்ப ஆர்வமாக பார்க்க வைக்கிற மாதிரி இருந்துச்சு. மற்ற இடம் எல்லாமே ரொம்ப லோவாக தான் இருந்துச்சு ஆக்சுவலாக. இதான் நடக்குதா அப்படின்றது நம்மளுக்கே தெரியுது. சப்கான்ஷியஸாக நம்ம மைண்டில் இதான் ஓடிக்கிட்டே இருக்கு, இதான் நடக்க போகுது. ஸோ அதனால அந்த படத்தில் அந்த சீரீஸில் ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாமல் பார்க்குற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஒரு மொத்த சீரீஸ்லேயே ஒரு 2-3 இடத்துல அந்த மாதிரி அந்த ஒரு ஃபாஸ்ட் மூவிங் ஸ்க்ரீன் பிளே அழகாக காமிச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். எல்லாமே ஒரு 30 to 40 minutes வர ஸ்க்ரீன் இதுதான் எபிசோட்ஸ் தான். ஸோ சும்மா போர் அடிக்குது அப்படின்னா கண்டிப்பாக பார்க்கலாம். ஆக்டிவைஸ் நிவேதா பெத்துராஜ் அப்புறம் அந்த ஹீரோ அவங்களும் 2 பேருமே நல்லா தான் பண்ணியிருந்தாங்க. அந்த கடைசி எபிசோட்ல வரைக்கும் எப்படியே மாட்டாமல் தப்பிக்கிறாங்க அந்த கொலையில இருந்து அப்படின்றது தான் கதை. அதுக்கு என்னென்னா மேனிபுலேட், பட் அந்த மேனிபுலேட் பண்ணதெல்லாம் நான் கடைசியாக வந்து ஒரு பாயிண்ட்ல கனெக்ட் பண்ணுவாங்கன்னு நினச்சா அது எதையுமே பண்ணாமல் விட்டாங்களோன்னு தோணுச்சு. நிறைய என்னென்னமோ பண்ணிட்டு இருந்தாங்க, நம்மளுக்கே புரியாமல் ஏதோ டக்குன்னு ஸ்க்ரீன் பிளே என்னமோ பண்ணிட்டு இருந்தாங்க. சரி இது எல்லாத்தையும் நம்ம கடைசியாக காட்டுவாங்க போல அப்படின்னு நினச்சிட்டு இருந்தா அது எதுவுமே காட்டவே இல்லை. அதுவும் கடைசி 8 எபிசோடுமே ஒரு மாதிரி அன்ஃபினிஷ்டாக தான் வச்சுருக்காங்க. மேபி அடுத்த சீசன் வரும் அப்படின்ற மாதிரி. மற்றபடி அதான் சாங்ஸ் எல்லாம் பெருசாக இல்லை எதுவுமே. மியூசிக் ஓகேவா இருந்துச்சு, மியூசிக் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அந்த சில இடத்துல கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. மற்றபடி பெருசாக எனக்கு தெரிஞ்சு எதுவும் அந்தளவுக்கு ஒர்க் அவுட் ஆன மாதிரி தெரில. சும்மா போர் அடிக்குது, ரொம்ப போர் அடிக்குது, வீட்டில் ஏதாவது ஒரு பார்க்கணுமே அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த சீரிஸ் பார்க்கலாம். இல்லைன்னா மற்றபடி ஸ்கிப் பண்ணுறது நல்லது தான். பெருசாக ஒன்றும் அந்த அளவுக்கு முக்கியமான ஸ்டோரி அப்படிலாம் எதுவுமே இல்லை. அண்ட் இதான் நம்ம சேனல் சார்பாக பருவு. ஸோ இந்த சீரீஸ் கொடுக்குற ரேட்டிங் இஸ் 2 out of 5. இன்னும் இந்த மாதிரி நிறைய மூவி ரிவ்யூஸ் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னொரு வீடியோவில் அவங்க எல்லாரும் மீட் பண்ணுற வரைக்கும் இட்ஸ் அரேஞ்ச் செய்யுங்க.